வணக்கம் நண்பர்களே. திராவிட ஆபரேஷன் 281 மோடியின் சுயசார்பு. மோடியின் சுயசார்பு நாடகம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து சுயசார்பு, தற்சார்பு, சுயசார்பு, சுயசார்பு இந்தியா, தற்சார்பு இந்தியா என்று பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் 6 ஆண்டு காலம் இந்த ஆட்சியில் அவர் என்ன தற்காப்பு செஞ்சுருக்காரு, தற்சார்பு என்ன செஞ்சுருக்காரு? தற்காப்பே முதல்ல செய்யலை நாட்டுக்கு. அது பாதுகாப்பு துறையில் கேடு. இந்த பாசிச பாஜக அரசு இராணுவத்தையே கூட சுயசார்பாக வைக்காமல் தனியார் சார்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிற கேவலம் நடக்குது. இதில் இந்த நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரல், மன் கி பாத், அதான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி நம்ம பிள்ளைகள் குழந்தைகள்லாம் மன் கி பாத் அப்படின்னா, மன் கி பாத்னா என்னென்னா குரங்கு குளிக்குதுன்னா, குரங்காவது ஒழுங்காக குளிச்சிருண்டா. இந்த பாசிச பாஜக குரங்குகள் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் பாஞ்சிக்கிட்டு குளியல் போடுதுங்க. அந்த மன் கி பாத் மனதின் குரலில் கடைசியாக சொல்கிறார், இந்த ஆண்டின் கடைசி உரை அப்படின்னு சொல்லிட்டு, உள்நாட்டு தயாரிப்புகளையே பயன்படுத்துங்கள், உள்நாட்டு தயாரிப்புகளையே பயன்படுத்துங்கள் சொல்கிறது பிரைம் மினிஸ்டர். தற்சார்பு இந்தியா அப்படின்ற இதை ரொம்ப வலியுறுத்தி ரொம்ப பிரமாதமாக சொல்கிறார். ஆனால் அந்த தற்சார்பு என்பதற்கு, சுயசார்பு என்பதற்கு என்ன அர்த்தம்? மோடியின் சுயசார்பு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. சுயசார்பு அப்படின்னா நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் உழைக்கும் மகளிர், ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து பெண்களெல்லாம், மகளிரெல்லாம் சுயசார்போடு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். தன்னுடைய குழந்தைகளை, பிள்ளைகள், அவர்களுடைய கல்வி நிலைகளை கூட தங்களுடைய சுய உறுதியில் தன்னுடைய சுயமாக தொழில்களை தொடங்கி அதன் மூலமாக தன் குடும்பத்தையே காப்பாற்றுவது சுயசார்புடையது. தான் காலில் தானே நிற்கிறதுயா, வேற ஒன்றும் கிடையாது. அது பெண்களுக்கு, ஏழை எளிய பெண்களுக்காக மகளிர் சுய உதவி திட்டங்களை 1989 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கி வைக்க, நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி துணை முதல்வராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுதும், துணை முதல்வராக இருக்கின்ற பொழுதும் மகளிர் மேம்பாட்டுத்துறையை தானே நேரடியாக பார்த்து ஒவ்வொரு மாவட்டமாக நேரில் சென்று ஏழை எளிய தாய்மார்களுக்கு அவர்கள் குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளின் நலனுக்காக சுழல் நீதி வழங்கி வந்தது நாட்டுக்கு தெரியும். அது சுயசார்புடைய குடும்பங்களை வளர்ப்பது, பெண்களை சுயசார்புடையவர்களாக, தன்னைத்தானே தனக்குத்தானே என்கின்ற துணிச்சலை தரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தந்ததற்கு அது திட்டம், அது சுயசார்பு திட்டம். மோடியின் சுயசார்பு பாருங்க. மோடி இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒரு வாரத்திற்கு முந்தி என்ன சொன்னார் தெரியுங்களா? சுயசார்பு இந்தியா என்ற கனவு திட்டத்தை நனவாக்க இங்கே தான் மோடியின் சுயசார்பு பேசுகிறது, பாசிச பாஜக பேசுகிறது. ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருந்து இதை ஆய்வு செய்ய வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆம் நண்பர்களே, தனியார் துறை பங்களிப்பு மிக அவசியம். சுயசார்பு இந்தியாவிற்கு தனியார் துறையின் பங்களிப்பு மிக மிக முக்கியம். அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க, இதுவும் நரேந்திர மோடி பேசுகிறது தான், யாரும் மறுக்க முடியாது, நாம உருவாக்குவதல்ல. இதெல்லாம் இந்த டைலாக்லாம் பாருங்களேன். விவசாயி வளமடைந்தால் நாடு வளம் பெறும். 1,50,00,000 பேர் அங்கே போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, வீதியிலேயே அங்கேயும் கிடக்கிறாங்க, மறியல் செய்கிறாங்க, சாலையிலேயே இருக்கிற இடத்திலேயே விவசாயம் பண்ண வெங்காயம் பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க அத்தனை பேருக்குமே அறிவில்லை, எதிர்கட்சிக்காரன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காதீங்கன்னு நரேந்திர மோடி திமிர்த்தனமாக
அவருடைய விவசாயத்துறை அமைச்சர் உட்பட எல்லாரும் பேசிக்கிட்டு அவர்களை இழிவுபடுத்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களை கொச்சைப்படுத்துகிறார்கள், மலிவுபடுத்துகிறார்கள். அதை மோடி பேசுகிறார், சுயசார்பு திட்டத்தோடு இணைச்சி பேசுகிறார் பாருங்க. விவசாயி வளமடைந்தால் நாடு வளம் பெறும், அவர்கள் வலுவானால்தான் நாடு வலுவாகும். எல்லாம் தெரியுதில்ல, பேச தெரியுதில்ல, அழைத்து பேச வேண்டியதானே. 5 கட்ட பேச்சுவார்த்தை உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு பேச்சுவார்த்தை என்ற பேர் போட்டினா யார் ஒத்துக்குவான்? எல்லாம் படித்தவர்கள் தான், எல்லாம் அறிந்தவர்கள் தான். ஒன்றும் தெரியாதவர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக இன்றைக்கு அங்கே உங்கள் முன்னாலே மிக தெளிவாக போராடி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் படித்து எவ்வளோ பெரிய பட்டங்களை பெற்று எல்லா விதத்திலேயும் ஆய்வாளர்கள்லாம் கூட அந்த போராட்டத்தில் இருக்காங்க. பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்கள்லாம் போராட்டத்தில் இருக்காங்க. 3 வேளாண்மை சட்டமும் தனியாருக்காக போடப்பட்டது, மோடியே திரும்ப பெறு. அதை சொல்லலையா இவர் சொல்கிறார் சுயசார்பில். விவசாயிகள் வலுவானால் நாடு வலுவாகும் தெரியுது. அப்புறம் சொல்கிறார் வேளாண்மை துறையில், மிக முக்கியமாக பாருங்கள், வேளாண்மை துறையில் தனியார் முதலீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். முடிஞ்சு போச்சா? வேளாண்மை துறையில் தனியார் முதலீட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக இதையும் நீங்கள் பார்க்கணும், குறிப்பாக விற்பனை சந்தைகள், மார்க்கெட், குறிப்பாக விற்பனை சந்தைகள், அடுத்து குளிர்சாதன கிடங்குகள். மோடி எப்போ ஏற்பட்ட ஆள் பாருங்க. சுயசார்பில் சொல்கிறாரு, குறிப்பாக விற்பனை சந்தைகளும் குளிர்சாதன கிடங்குகளும் உரங்களும் தனியாரினுடைய பங்களிப்பில் மிக அதிகமாக நம்முடைய நாட்டின் வளத்திற்கு தேவைப்படுகிறது. பேசுவது மிக தெளிவாக நரேந்திர மோடி. சுயசார்பு இந்தியா. இன்னைக்கு கடைசி குரலில் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிடுங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்களே, எங்களுடைய தலைவரை கொச்சப்படுத்துவது, திராவிட இயக்கத்தை கேவலமாக இழிவாக பேசுவது, 10 பேருக்கு காசை கொடுத்து அவன் தொலைக்காட்சியிலேயே அங்கேயும் கண்ணாப்பின்னு அசிங்கமாக பேசுகிறானுங்களே, இழிவுபடுத்தி மலிவுபடுத்தி பேசுகிறார்களே, எச்சரிக்கை செய்கிறோம். அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. மிக மோசமாக பாசிச பாஜக இப்போ பொய் பிரச்சாரத்தில், மலிவு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்கு. மக்களே பதில் தரப்போகிறார்கள். இந்த நிலையில் பாருங்களேன், சுயசார்பு உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லிட்டு அப்படியே எங்களுக்கு பண்டிதர் ஜவஹர்லால் நேருவெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஜவஹர்லால் நேரு வந்து அவர் விடுதலை போராட்டத்துக்குள்ளே போரிடலை, அவர் அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரே தலைவர் சர்தார் வல்லபாய் படேல். நாங்கள் சர்தார் வல்லபாய் படேல் இவர்களை மிக தெளிவாக ஒரு 2-3 வார்த்தை சொன்னார். காந்தியை சுட்ட பசங்க சுட்டுட்ட பிறகு காந்தி செத்துட்டு கிடக்கிறார். காந்தி செட்ட பிறகு உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் படேல் சொல்கிறார், இந்துத்துவா என்ற பெயரில் இந்து ராஷ்டிரிய என்ற RSS இந்த அமைப்புகள் எல்லாம் தடை செய்கிறேன். இவைகள் மதத்திற்கும் மேலாக மத ரீதியான வன்முறையை செய்கின்ற வன்முறை கூட்டம், பட்டேல் சொன்னார். அந்த சர்தார் வல்லபாய் படேலை இவனுங்க தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ தெரியுங்களா என்ன பண்ணானுங்க தெரியுமா? 3000 கோடியில் ஒரு சிலையா, 3000 கோடியில். இங்கே தந்தை பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருக்கும் இன்னும் நம்முடைய இயக்கத்தின் தலைவர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் சிலைன்னு ஏதாவது ஒன்று வச்சா துக்ளக் ராமசாமியிலேருந்து குருசாமியிலேருந்து குருமூர்த்தியிலேருந்து இங்கே இருக்கிறவெல்லாம் அப்படியே தாவி தாவி குதிச்சான். பெரிய தலைவர்களை நினைவுபடுத்தி அதன் மூலமாக உணர்வு பெற வேண்டும் என்பதற்காக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்ட அந்த சிலைகளை குறித்து மிக இழிவாக கேவலமாக பேசிய இந்த படுபாவிகள் 3000 கோடியில் ஒரு சிலை வச்சாங்க. ஒன்று தெரியுங்களா? சுயசார்பு இந்தியா 3000 கோடியில் வச்சுட்டு அந்த சிலை எங்கே செஞ்சது? மேட் இன் சைனா. போதுமா? சுயசார்பு மேட் இன் சைனா. அதை விட இப்போ ராஃபேல் போர் விமானங்கள் போனானுங்க, காங்கிரஸ் ஆட்சி ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸை விட 3-4 மடங்கு அதிகம் ஃபிக்ஸ் பண்ணானுங்க. தனியாரிடம் எதை செய்யக்கூடாதோ தொழில்நுட்பத்தை தனியாரிடம் கொடுத்தானுங்க. கொடுத்துட்டு ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறாங்க. இங்கே ஃப்ரான்ஸு சுயசார்பு. ஃப்ரான்ஸ் ஏன் நீங்களே உட்காந்து செய்ய வேண்டித்தானே? ஆவடியில் இருக்கிற படைக்கலங்களை தேர்க்கும் தொழிற்சாலையை முடக்கி வச்சிருக்கிற. ஏன் முடக்கி வச்ச?
இராணுவ தளவாடங்கள் விற்பனையில் ஏன் அந்நிய முதலீட்டை ஈர்க்கிற? கார்கில் யுத்தத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் தான் இன்னும் இந்திய இராணுவத்திலே 70% இருக்கிறது என்று ஓய்வு பெற்ற இராணுவ தளபதி சொல்கிறார. அதுக்கு என்ன பதில் சொல்கிற? இங்கு தயாரிக்கின்ற பொருட்களை ஏன் தடுத்தாய்? உள்நாட்டு உற்பத்தியை தடுத்துட்டு சுயசார்பா? அதை விட இப்போ எங்கே பார்த்தாலும் மாடை வெட்டிட்டான், மாட்டுக்கறியை வச்சுட்டான், இவனை கொலை பண்ணு, அவனை கொலை பண்ணு. தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட மக்கள், இன்னும் அந்த பகுதியில் இருக்க தலித் மக்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் எல்லா சமூகத்து மக்களும் எந்த மதத்தை சேர்ந்தவனா மாடை ஓட்டிகிட்டு போயிட்டான், மாடை வெட்டிட்டான், மாடை சாப்பிட்டுட்டான்னு சொல்லி கண்டந்துண்டமாக நடு ரோட்டில் வெட்டுகின்ற கொலகாரம் பாவிகளான ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்தள், பாசிச பாஜக இங்கே துடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களா, ஓட்டை வாங்கணுமா பாவி சண்டாளனுங்க. அந்த படுபாவிகள் இன்னைக்கு உலக அளவில் மிக அதிகமாக மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கின்ற ஒரே நாடு இந்தியா. குஜராத்து நம்பர் 1. போதுமா? சுயசார்பு. எப்படி சுயசார்பு வச்சுருக்கிறான் பாருங்க. அதை விட இன்னொரு மோசம், இந்த ட்ரம்ப்பு இங்கே வந்து கொரோனாவை பரப்பி விட்டு, மோடி தான் கூப்பிட்டார், ட்ரம்ப்பை கூப்பிட்டு அவன் கொரோனாவிலேருந்து ஓடியாந்துட்டு திரும்ப ஓடுறான் இருந்தாலும். அப்போ 23,000 கோடிக்கு ஆயுத தளவாடங்களை விற்றுட்டு போயிட்டான். 23,000 கோடி. பார்த்துங்க நல்லா. சுயசார்பு. மோடி, பாசிச பாஜக, இந்த படுபாவிகளினுடைய செயல்பாடுகளில் எந்த அளவிற்கு வார்த்தைகளில் உண்மைகள் இருக்குது, செயல்களில் உண்மைகள் இருக்குது. சரி, இதை விட மோசமாக சீனாவில் என்ன பண்ணுறான்? சீன தேசத்தினுடைய ஆஃப்களை தடை செய்த இந்த தொலைக்காட்சி, இன்னும் இந்த ஊடகங்கள் மூலமாக அங்கிருந்து வரக்கூடியது போகுவது எல்லாம் இன்டர்நெட்டு, இணையதளம், இந்த வலைதளங்கள் இருக்கிறதெல்லாம் தடை செய்தது. சீனாவின் எந்த பொருளையும் தடை செய்யலை. நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே. சீனாவின் ஏற்றுமதியும் அதிகமாக இருக்கிறது, சீனாவில் இறக்குமதியும் அதிகமாக உள்ளது. கொரோனா காலம் என்றாலும் அவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியல. மோடி என்ன செஞ்சார்? அவன் நாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. மோடி இங்கே அங்கிருந்து இறக்குமதி பண்ணுறதுல முன்னணியில் நிற்கிறார சீன தேசத்திலேருந்து. அதற்கு என்ன பொருள்? அப்போ பாஜக அரசு என்ன செய்துக்கிட்டு இருக்கு? இதுதான் சுயசார்பா, தற்காப்பா, தற்சார்பா? 2020 நவம்பர் மாதம் ஏற்றுமதி 8.74%, இறக்குமதி 13.3% வீழ்ச்சி. அதான் மொத்தமாக போய் சேர்ந்தாங்க. என்ன, இந்தியாவை எல்லா வகையிலும் நாசம் செய்கின்ற இவர்களை ஊடகங்களுக்கும் பெரும் பத்திரிகைகளுக்கும் ஏராளமாக பணங்களை கொட்டி கொடுத்து மிக மிக மோசமான இந்த அரசாங்கத்தின் நினைவுகளை எல்லாம் மறைச்சிட்டு அடுத்த எதிர்க்கட்சிக்காரங்களையும் மற்றவர்களையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இங்கே பெரிய பத்திரிகைகளாக சில வந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம். எல்லா வகையிலுமே ஏமாத்துக்காரர்கள் நரேந்திர மோடி குரூப்ஸ், பாசிச பாஜக குரூப்ஸ். அந்த பாசிச பாஜக என்ன செய்தோ அதை இங்கே இருக்கிற எடுபிடிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுயசார்பு என்பதை இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவுக்கே அறிமுகப்படுத்துவது கலைஞர் தான். இந்த தமிழ்நாட்டில் மேலும் அதை தெளிவுபடுத்த, மேலும் மக்களை சுயசார்புடையவர்களாக மாற்ற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி முதலமைச்சராக வந்தாக வேண்டும். இதில் நாடகம் மோடியின் சுயசார்பு இருக்காது நண்பர்களே. மிக தெளிவாக உண்மையாக ஒவ்வொரு தனி மனிதனின் சுயசார்பும் சேர்ந்ததுதான் நாட்டின் சுயசார்பு என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மிக தெளிவாக இந்த நாட்டிற்கு விரைவில் அளிக்க இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் வேண்டுமா? உத்தரப்பிரதேசத்தில் இப்போ யோகின்ற இந்த மோடியினுடைய ஃப்ரெண்டு அவங்க ஆட்சியில் தமிழ்நாட்டில் எது வரக்கூடாதுன்றது நினச்சிக்கங்க நண்பர்களே. இது மிக முக்கியம். தாதாக்கள் இருக்கிறாங்களே, மும்பை முன்னாள் நிழல் உலக தாதாவாக இருந்த சோட்டா ராஜன், தாதாவாக இருந்த பஜ்ரங்கி, நிழல் உலக தாதாக்களாக இருந்த பஜ்ரங்கி, இவங்களுடைய படத்தில் ஸ்டாம்பு போட்டிருக்காங்க. அந்த ஸ்டாம்பை போடுறதுக்கு என்ன சொல்கிறாங்க, என் தபால் தலை என்ற பெயரில்
மத்திய அரசாங்கத்தின் திட்டமாக. அதன்படி அதுக்கு சில விதிமுறைகளை செஞ்சிட்டாங்கன்னா யார் வேணால் ஸ்டாம்ப்பு போட்டுக்கிறப்ப ஸ்டாம்புக்கு என்ன மரியாதை? அரசாங்கத்தினுடைய அஞ்சல் தலையினுடைய மரியாதையை பாரு. அதான் யோகி அதெல்லாம் இங்கே கொண்டு வரணுமா? அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே மிக தீவிரமாக மிக தெளிவாக நாம் நம்முடைய அறிவுபூர்வமான அரசை அமைக்க தலைவர் தளபதியில் நாட்டை ஒப்படைக்க நம்முடைய பணியை செய்ய வேண்டுமாறு உங்களை இன்றைய திராவிட ஆபரேஷன் சிந்தனையில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.